ஹலோ மக்களே, வெல்கம் டு தி அமேசிங் சேனல். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் போய் என்ஜாய் பண்ற ஒரு இடம்னா அது பீச் தான். ஆனா உலகத்துல இருக்கிற சில கடற்கரைக்கு போறதும் ஒண்ணுதான், நம்ம உயிரை பணைய வைக்கிறதும் ஒண்ணுதான். உப்பு நீர் முதலைகள், சுறாக்கள், விஷமுள்ள பாம்புகள்னு மொத்த ஆபத்தை கொண்டிருக்கிற ஒரு கடற்கரையில இருந்து எரிமலை வெடிப்பால முழுவதுமா கருப்பு நிறத்துல மாறின கடற்கரை வரைக்கும் இந்த உலகத்துல இருக்கிற மிகவும் ஆபத்தான 10 கடற்கரைகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். மாகோ பீச் கரேபியன் கடல் பகுதியில் இருக்கிற செயின்ட் மார்டின் ஐலாண்ட்ல தான் இந்த ஒரு பீச் அமைஞ்சிருக்கு. இந்த கடற்கரை ரொம்பவுமே வினோதமான ஆபத்தான ஒரு கடற்கரையா இருக்கு. அதற்கு காரணம் அந்த கடற்கரைக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்கிற ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான். அதனால பிளைட் இந்த ஏர்போர்ட்ல லேண்ட் ஆகும்போது கடற்கரையை ஒட்டி ரொம்பவுமே கீழே பறந்து தான் லேண்ட் ஆகும். இந்த நிகழ்வை பார்க்கறதுக்காகவே பல மக்கள் அந்த பீச்சுக்கு வராங்க. ஆனா அதுவே அந்த பீச்சுக்கு ஆபத்தா இருக்குது. ஏன்னா பிளைட்ஸ் ரொம்ப கீழே வந்து லேண்ட் ஆகும்போது ஏற்படுற அதிகப்படியான போர்ஸ்னால அந்த மக்கள் பக்கத்துல இருக்கிற சுவர்லயும் பீச்லயும் தூக்கி வீசப்படுறாங்க. இதனால பல பேருக்கு காயமும் ஏற்படுது. 2018ஆம் ஆண்டு இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்த ஒரு ஜெட் வெடிச்சு விபத்துக்குள்ளாகுது. அது வெடிச்சு சதறினதுல பீச்சில் இருந்த ஒரு பெண்மணி உயிரிழக்கிறாங்க. பல பேர் காயமும் அடையறாங்க. இந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த அரசாங்கம் மக்களை பல முறை எச்சரித்தாலும் யாரும் கேட்கறதா இல்ல. இப்பவும் அந்த பிளைட்ஸ் லேண்ட் ஆகிறத பாக்குறதுக்கு அதிகப்படியான மக்கள் அந்த இடத்துல கூடிட்டு தான் இருக்கிறாங்க. பிளாக் சாண்ட் பீச் கிழுவைய பகுதியில தான் இந்த ஒரு வித்தியாசமான பீச் இருக்கு. இந்த கடற்கரையில் இருக்கிற மணல் முழுதும் கருப்பு நிறத்தில் இருக்கும். அதற்கு காரணம் 2018ஆம் ஆண்டு அங்க ஏற்பட்ட மிகப்பெரிய எரிமலை வெடிப்பு தான். அதன் பிறகு இந்த வேல்கனோ ரொம்பவுமே ஆக்டிவா மாறிடுச்சு. அந்த வேல்கனோல இருந்து லாவா குழம்புகள் எப்பவுமே வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதுல இருக்கிற லாவா குழம்புகள் எப்பவுமே கடலோட கலந்துகிட்டே இருக்கும். கடல் நீர்ல கலக்கும் போது அந்த லாவா குழம்புகள் குளிர்வடைந்து கருப்பு நிறத்துல மாறுது. அந்த கருப்பு துகள்கள் இந்த கடற்கரை முழுவதும் விரிந்து பறந்து அந்த கடற்கரை முழுவதுமா கருப்பு நிறத்துல மாத்திருச்சு. உலகத்திலேயே கருப்பு நிறத்துல இருக்கிற ஒரே கடற்கரை இது மட்டும் தான். சில நேரங்கள்ல அந்த லாவா குழம்புகள் கடல் நீர்ல கலக்கும் போது அந்த கடல் நீரோட வெப்பநிலை 110 டிகிரி அளவுக்கு உயர்றதாகவும் சொல்லப்படுது. அதனால கடல்ல குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கடல் நீரோட வெப்பநிலையை பார்த்துட்டு குளிக்க போறது ரொம்பவுமே நல்லது. ஸ்கெலிட்டன் கோஸ்ட் இந்த இடம் நபீபியால அமைஞ்சிருக்கு. இத நபீப் டெசர்ட் கோஸ்ட்னு அழைக்கிறாங்க. ஏன்னா பாலைவனத்தை ஒட்டி தான் இந்த கடற்கரையை அமைஞ்சிருக்கு. அதனால இங்க கிளைமேட்டிக் கண்டிஷன் ரொம்பவுமே மோசமா இருக்கும். இங்க அதிகப்படியான ஓஷன் ஃபாக் ஏற்படும். ஹை டைடும் அடிக்கடி வரும். இந்த கடற்கரையில வருடத்திற்கு 10 மில்லிமீட்டருக்கும் கம்மியா தான் மழையே பெய்யும். இந்த பீச்சுக்கு நீங்க போகணும்னா கிட்டத்தட்ட 100கணக்கான கிலோமீட்டர்கள் பாலைவனத்துல பயணிச்சுதான் இந்த பீச்சையே அடைய முடியும். எதனால இதுக்கு ஸ்கெலிட்டன் கோஸ்ட்னு பேர் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த பகுதியில வந்து ரிப்பேர் ஆகி நின்ன பல கப்பல்களோட உடைந்த பாகங்களை இங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்ல மிகப்பெரிய திமிங்கலத்தோடையும் கடல்வாழ் உயிரினங்களோட எலும்புக்கூடுகளையும் இந்த பீச்ல பார்க்கலாம். அதனால தான் இந்த பீச்சை ஸ்கெலிட்டன் பீச்னு அழைக்கிறாங்க. இங்க இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷனும் இது அமைஞ்சிருக்கிற இடமும் தான் இந்த பீச்சை ரொம்பவுமே ஆபத்தான பீச்சா மாத்துது. கேபிள் பீச் ஆஸ்திரேலியா உலகத்திலேயே ரொம்பவுமே ஆபத்தான ஒரு கடற்கரைனா அது இந்த கேபிள் பீச் தான். ஏன்னா இந்த கடற்கரையில இல்லாத ஆபத்துகளே இல்லைன்னு சொல்லலாம். கடலுக்குள்ள கிரேட் ஒயிட் ஷார்க்குகளும் உப்பு நீர் முதலைகளும் அதிக அளவுல காணப்படும். அதே மாதிரி பாக்ஸ் ஜெல்லி பிஷும் இங்க அதிக அளவுல காணப்படும். அதுவே நீங்க கடற்கரைக்கு வந்தீங்கன்னா ரொம்பவுமே கொடிய விஷத்தன்மை கொண்ட பாம்புகளும் ஸ்பைடர்களும் இங்க அதிக அளவுல இருக்கும். கடலுக்கு வெளியே மட்டும் இல்ல கடலுக்குள்ளேயும் அதிக விஷத்தன்மை கொண்ட பாம்புகள் இருக்கு. இந்த கடற்கரையில நீங்க குளிக்கும் போது மிக மிக எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா எப்ப வேணா முதலைகளும் சுறாக்களும் உங்களை அட்டாக் பண்ணலாம். அதையே தப்பிச்சு நீங்க கடற்கரைக்கு வந்தீங்கன்னா பாம்புகள் கிட்ட இருந்தும் ஸ்பைடர்கள் கிட்ட இருந்தும் தப்பிக்கிறது ஒரு மிகப்பெரிய காரியமா இருக்கும். இந்த மாதிரி பல ஆபத்துகள் இந்த பீச்ல இருக்கிறது தெரிஞ்சும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காகவே பல பேர் இந்த பீச்சுக்கு வந்துகிட்டு தான் இருக்காங்க. பிரயா டு நோர்டே இந்த பீச் போர்ச்சுகல்ல இருக்கிற நாசிரத்துங்கிற இடத்துல இருக்கு. இந்த பீச்சை ரொம்பவுமே ஆபத்தா மாத்தக்கூடியது அங்க வர மிகப்பெரிய அலைகள் தான். அந்த அலைகளோட சராசரி உயரமே 40 இருந்து 50 அடி வரைக்கும் இருக்கும். இந்த கடற்கரையில எழும்புற அலைகள் கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ல இடம் பிடிச்சிருக்கு. 2020ல 86 அடி உயரத்துக்கு ஒரு மிகப்பெரிய அலை உருவாயிருக்குது. இதுவரைக்கும் உலகத்துல உருவான மிகப்பெரிய அலைனா அது இது மட்டும் தான். உயரம் மட்டும் பெருசா இல்ல, அதோட போர்ஸும் அதிகமாகவே இருக்கும். இங்க மிகப்பெரிய போட்டுகளே இதோட வேகத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாம கமந்துரும். மலைகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் அருகிலேயே இந்த கடற்கரை அமைஞ்சிருக்கு. ரொம்பவுமே அனுபவம் வாய்ந்த சர்ஃபிங் பண்றவங்களே இந்த இடத்துல பல முறை இறந்து போயிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான கடற்கரை தான் இது.
கான்ஸ்பாய் பீச் சவுத் ஆப்பிரிக்கால கான்ஸ்பாய் டவுன்ல அமைஞ்சிருக்கிற ஒரு ஆபத்தான கடற்கரை தான் இது. பெரும்பாலான சவுத் ஆப்பிரிக்கா கடற்பகுதிகளில் சுறாக்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும். அதுலயும் முக்கியமா இந்த கான்ஸ்பாய் பீச் தான் கிரேட் ஒயிட் ஷார்க்கோட கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லப்படுது. அதாவது சராசரியா உலகத்தில் இருக்கிற மொத்த கிரேட் ஒயிட் ஷார்க்குகளோட எண்ணிக்கையில 10% இந்த பீச்ல மட்டுமே இருக்கு. கிட்டத்தட்ட 450 கிரேட் ஒயிட் ஷார்க்குகள் இந்த கான்ஸ்பாய் பீச்ல மட்டும் இருக்கு. இந்த கடற்கரையில குளிக்கிறது மிகவும் ஆபத்தானதுன்னு சொல்லப்படுது. ஏன்னா இங்க அதிகப்படியான ஷார்க் அட்டாக் நடக்குது. வருடந்தோறும் ஆவரேஜா 30க்கும் அதிகமான ஷார்க் அட்டாக் நடக்குது. அதுல பெரும்பாலானோர் இறந்தும் போயிருக்கிறாங்க. சரியான பாதுகாப்புகளோட சீ டைவர்ஸ் மட்டும் தான் இந்த கடற்கரைக்குள்ள போக முடியும். வேற யாராவது போனா கண்டிப்பா சுறாக்களுக்கு இரையாக வேண்டியதுதான். ஹனக்கபாய் பீச் அமெரிக்கால இருக்கிற ஹவாய் மாகாணத்துல தான் இந்த பீச் அமைஞ்சிருக்கு. ஹவாயில இருக்கிற ரொம்பவுமே அழகான பீச்ல இதுவும் ஒண்ணு. இது ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமா தான் இருக்கு. ஆனா சர்ஃபிங் பண்றவங்களுக்கு ஏத்த இடம் இது கிடையாது. இங்க ஸ்ட்ராங்கான ரிப் கரண்ட் இருக்கும். இந்த கடற்கரையில ஹை டைட் எப்ப வேணா வரலாம். அப்ப மிகப்பெரிய அலைகள் எழும்பும். அவ்வளவு பெரிய அலைகளை தடுக்கிறதுக்கு உண்டான பாறை அமைப்பு இந்த கடற்கரையில இல்ல. அதனால மிகப்பெரிய கரை உடைப்புகளும் இங்க ஏற்படும். அது மட்டும் இல்ல, இந்த கடற்கரை போறதுக்கு சரியான பாதைகளும் இல்ல. ஒரு ஃபாரஸ்டுக்குள்ள நடந்துதான் இந்த கடற்கரையை அடைய முடியும். வருடந்தோறும் இந்த கடற்கரையில மட்டும் 150க்கும் அதிகமான மக்கள் இறந்து போறதா சொல்லப்படுது. அதே மாதிரி மக்களுக்கு ஏதாவது அடிபட்டாலும் அங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வருது மிகப்பெரிய சவாலாகவும் இருக்கு. அதனாலேயே அதிகப்படியான உயிரிழப்புகள் ஏற்படுறதாகவும் சொல்லப்படுது. கேரன்ஸ் பீச் இந்த இடம் வடக்கு ஆஸ்திரேலியா பகுதியில் அமைஞ்சிருக்கு. உலகத்திலே ரொம்பவே ஆபத்தான ஜெல்லி ஃபிஷான பாக்ஸ் ஜெல்லி ஃபிஷ் இந்த இடத்துல அதிக அளவுல காணப்படும். அதுதான் இந்த கடற்கரையை ஆபத்தாகவும் மாத்துது. அதுவும் குறிப்பா நவம்பர்ல இருந்து ஜூன் மாசம் வரைக்கும் இங்க அதிகப்படியான பாக்ஸ் ஜெல்லி ஃபிஷ்கள் இருக்கும். இந்த பாக்ஸ் ஜெல்லி ஃபிஷ் எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னா அதோட ஸ்ட்ரிங் நம்ம மேல பட்டாலே நம்ம உடல் முழுவதும் ரேஷஸ் வர ஆரம்பிக்கும். நுரையீரல், இதயம் போன்ற உறுப்புகள் பாதிக்கப்படும். மூச்சு திணறல் ஏற்படும். பல நேரங்கள்ல உயிரே போயிரும். அந்த அளவுக்கு ஆபத்தான ஜெல்லி மீன்கள் இங்க இருந்தா அப்போ இந்த கடற்கரை எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னு பாத்துக்கோங்க. இந்த பாக்ஸ் ஜெல்லிஃபிஷாலேயே இந்த கடற்கரையில அதிகப்படியான மரணங்கள் நிகழ்றதா சொல்லப்படுது. அதுவே இந்த கடற்கரையை ஆபத்தான கடற்கரையாகவும் மாத்தி இருக்குது. பிக்கினி அட்டால் பீச் யுஎஸ் மார்ஷல் ஐலாண்ட்ல தான் இந்த ஒரு பீச் இருக்கு. 1940களுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பீச் அதிக சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய ஒரு இடமா இருந்திருக்கு. ஆனா அதன் பிறகு 1946ல இருந்து 1958 வரைக்கும் அதிகப்படியான நியூக்ளியர் டெஸ்ட இந்த கடற்பகுதிகளில் அமெரிக்க கவர்மெண்ட் ஆனது நடத்தி இருக்கு. அதனால அங்க இருக்கிற மக்களை வலுக்கட்டாயமா அந்த கடற்கரை பகுதியிலிருந்து வெளியேற்றி இருக்கிறாங்க. இத ஒரு நியூக்ளியர் டெஸ்ட் சைட்டாவே அவங்க மாத்திட்டாங்க. அதன் பிறகு 1970கள்ல அங்க வாழ்ந்த மக்கள் மறுபடியும் இந்த பகுதிக்கு வராங்க. அவங்க வந்து அங்க இருக்கிற தண்ணிய சோதனை பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அங்க ரேடியேஷன் ரொம்பவுமே அதிகமா இருந்திருக்குன்னு. அதனால இந்த பகுதிகளில் எந்த ஒரு மீன்களும் கடல்வாழ் உயிரினங்களும் வாழ முடியாத ஒரு தன்மை ஆயிருச்சு. அங்க வளர்ற தாவரங்களும் பழங்களும் கூட அதிகப்படியான ரேடியேஷனோட தான் இருக்குது. இது அமெரிக்கால இருக்கிற ரேடியேஷன் அதிகமா இருக்கிற இடங்கள்ல ஒன்னா மாறிடுச்சு. மனிதர்கள் பண்ண தவறாலதான் இந்த பீச் இப்போ ரொம்பவுமே ஆபத்தான ஒரு பீச்சா மாறிடுச்சு. கோபெக்கபானோ பீச் இந்த பீச் பிரேசில் இருக்கிற ரியோ டி ஜெனீரியோ பகுதியில் அமைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் பார்த்த பீச்சுகள்ல கடல்வாழ் உயிரினங்களால ப்ராப்ளமா இருக்கும், இல்லனா அங்க இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்னால ப்ராப்ளமா இருக்கும். ஆனா இந்த இடம் இன்னொரு விஷயத்தினால ரொம்பவுமே ஆபத்தா கருதப்படுது. அது என்னன்னா மனிதர்களால. ஏன்னா இங்க உங்க வேல்யூபிள்ஸுக்கு எந்த ஒரு சேஃப்டியும் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த பீச்சோட மொத்த நீளம் 4 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கு. அதனால இங்க அதிகப்படியான திருட்டுகளும் கொள்ளை சம்பவங்களும் நடக்கிறதா சொல்றாங்க. அங்க ட்ரக்ஸும் பிராஸ்டியூஷனும் அதிகமா இருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி அங்க இருக்கிற திருடர்கள் திருடுறதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்கன்னு சொல்றாங்க. அதிகப்படியான போலீஸ் போர்ஸ் அங்க இருந்தாலும் இந்த மாதிரி சம்பவங்களை அவங்களால தடுக்கிறதுக்கு முடியல. அதுவே இந்த பீச்சை ரொம்பவுமே ஆபத்தான பீச்சா மாத்துது. இருந்தாலும் இந்த இடம் ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாவும் இருந்துட்டு வருது. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. நீங்க இந்த வீடியோல பார்த்த 10 கடற்கரைகள்ல ரொம்பவுமே ஆபத்தான கடற்கரையா நீங்க நினைக்கிறது எதுங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை பாக்குறேன். பாய்.